தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று. விஜயை சந்தித்த காணொலியை பதிவிட்ட ராகுல் காந்தி முடங்கிய இன்ஸ்டா பதிவு. ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம். சரக்கு ரயிலுக்குள் சடலங்கள் மீட்பு. எண்ணெய் மீறி ஒருத்தன் இறங்கினால் முடிச்சிடுவேன். தவைக்க எம்எல்ஏ மிரட்டல் ஆடியோ வைரல். கூடியது தமிழக சட்டசபை. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. ஜலசந்தி போக்குவரத்துக்கு உதவ போர்க்கப்பலை அனுப்புகிறது பிரிட்டன். முன்னேற்றத்தை விரும்பும் ஒரு புதிய தலைமுறையின் குரல். முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தொழிற்சங்க அமைப்புகள் தலைவர்கள் வாழ்த்து. ஆட்சி மாற்றம் காரணமாக தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்யும் அரசு வழக்கறிஞர்கள். எதிர்க்கட்சி தலைவரானார் உதயநிதி. நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி முன்வைத்த 7 கோரிக்கைகள். அது என்ன தெரியுமா? தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று. தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்வாகி இருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இது தொடர்பாக முதன்மை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் மே 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. அன்று புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழுடன் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கு தற்காலிக பேரவை தலைவர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். மேலும் பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 மணிக்கு நடைபெறும். இதைத் தொடர்ந்து பெரும்பான்மையை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயை சந்தித்த காணொலியை பதிவிட்ட ராகுல் காந்தி முடங்கிய இன்ஸ்டா பதிவு. காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. விஜய் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற நிகழ்வில் ராகுல் காந்தி கலந்து கொண்ட சில பதிவுகள் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முடக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. விஜய் தமிழகத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். விஜய் பதவியேற்பு விழாவுக்கு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் வருகை தந்திருந்தார். சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைத்தார். இந்த விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் புறப்பட்டு சென்ற பிறகு முதல்வர் விஜய் ராகுலுடன் இணைந்து செல்பி காணொலி எடுத்தார். அதேபோல பதவியேற்புக்கு முன்பாக நேரு உள்விளையாட்டரங்கத்தில் ராகுல் காந்தியை ஜோசப் விஜய் சந்தித்து உரையாடினார். ராகுலுக்கு கைகுலுக்கி சால்வை அணிவித்த விஜய் சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மேடையில் விஜயுடன் பேசியது தொடர்பான காணொலிகளை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவேற்றிருந்தார். ராகுல் காந்தியின் இந்த பதிவு இணையத்தில் பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்தது. இந்த நிலையில் ராகுல் காந்தியின் இந்த பதிவுகள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முடக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சசிவத்சா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ராகுல் காந்தி தளபதி விஜய் ரீல் 12 மில்லியன் பார்வைகளை ஈர்த்தது. 1 மணி நேரத்துக்குள் இது நடந்தது. புகைப்பட பதிவு 46 மில்லியன் மக்களை அடைந்தது. ஆனால் ரீல்ஸ் காணொலியை இன்ஸ்டாகிராம் முடக்கியுள்ளது. மத்திய மின் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை விதிகளால் இந்த முடக்கம் ஏற்பட்டிருப்பதாக அவர் குற்றாட்டினார். ஆனால் அரசு வட்டாரங்கள் குற்றச்சாட்டுகளை மறுத்தன. மோடிக்கு இதில் தொடர்பில்லை என்று தெரிவித்தன. மேலும் இன்ஸ்டாகிராமின் உள்ளமைப்பு தவறுதலாக முடக்கப்பட்ட பதிவு பின்னர் மீட்டெடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் அந்த பதிவை முடக்கியது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்டையும் ராகுல் காந்தி தனது இன்ஸ்டாவில் ஸ்டோரிஸாக பதிவிட்டு இருக்கிறார். ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த படை முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இயக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக பொறுப்பேற்றவுடன் விஜய் கையெழுத்திட்ட 3 முக்கிய கோப்புகளில் சிங்கப்பெண் திட்டமும் அடங்கும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பெண்களின் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐஜி தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, முதற்கட்டமாக போலீஸ் தலைமையகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு படையில் ஐஜி, எஸ்பி, டிஎஸ்பி 2 பேர், காவல் ஆய்வாளர்கள் 4 பேர், எஸ்ஐக்கள் 8 பேர், பிற தரவரிசை காவலர்கள் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கவும் சட்டவிரோத செயல்களை தடுக்கும் விதமாக இந்த சிறப்பு படை இயங்கும்.
இயங்கும். குறிப்பாக பஸ் ஸ்டாப், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள், ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு அதிரடிப்படையின் இருப்பு அதிகப்படுத்தப்படும். புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தல் போன்ற பணிகளில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்படும். முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயிலுக்குள் சடலங்கள் மீட்பு. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் திட்டு. டெக்சாஸின் லாரெடோவில் சரக்கு ரயிலில் இருந்து 6 பேர் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையே தினமும் லட்சக்கணக்கான டன் சரக்குகள் ரயில்கள் மூலம் கடத்தப்படுகின்றன. மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயற்சிக்கும் பலர் சரக்கு ரயில்களின் மேலேயோ அல்லது உள்ளேயோ ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். இதனால் அவ்வப்போது உயிரிழப்பு சம்பவங்களும் நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா மெக்சிகோ எல்லை அருகே டெக்சாஸின் லாரெடோவில் சரக்கு ரயில் பெட்டியில் இருந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும்பாலும் கடுமையான வெப்பம், காற்றோட்டமின்மை மற்றும் ரயிலில் ஆபத்தான முறையில் ஏறி பயணம் செய்யும் போது ஏற்படும் விபத்துகளால் நடக்கின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரயிலுக்குள் 6 பேர் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். ஆனால் உயிரிழந்தவர்கள் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டனர். இந்த சம்பவத்துக்கான காரணம் சடலங்கள் எவ்வளவு நேரம் ரயிலுக்குள் இருந்துள்ளது, சதி செயல் காரணமாக நிகழ்ந்ததா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. தெற்கு டெக்சாஸில் கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வெப்பத்தாக்கம் மரணங்களுக்கு காரணமா என்பது குறித்தும் விசாரணை நடக்கிறது. எண்ணெய் மீறி ஒருத்தன் இறங்கினால் முடிச்சிடுவேன். தவிக்க எம்எல்ஏ மிரட்டல் ஆடியோ வைரல். எண்ணெய் மீறி ஒருத்தன் இறங்கினால் முடிச்சிடுவேன் என்று அறந்தாங்கி தாவேக்க எம்எல்ஏ மிரட்டல் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டசபை தொகுதியில் தாவேக்க சார்பில் போட்டியிட்ட முகமது பர்வேஸ் என்பவர் 10,062 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் தாவேக்க வேட்பாளர்கள் தேர்வுக்கு முன்னதாக கட்சியில் உள்ள ஒரு நபரிடம் தாவேக்க அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது இர்வேஸ் பேசிய ஆடியோ தேர்தலுக்கு பிறகு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த நபரிடம் அவர் பேசும் ஆடியோ உரையாடல் பின்வருமாறு: ஒண்ணுமில்ல பிரதர், என்னை மீறி ஒருத்தன் வந்து கூட சொல்ல மாட்டான். அப்படி மீறி ஒருத்தன் இறங்கினால் அவனை முடிச்சிடுவேன். அரசியலே அதுதான். நானே பல அரசியல் பண்ணியிருப்பேன். நான் எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன். எங்க தாத்தா, எங்க அப்பா, நான் எல்லோரும் அரசியல்ல இருக்கோம். நான் 3ஆம் தலைமுறையா இருக்கேன். த்ரெட்டிங் பண்ணணும்னு நினைச்சிட்டா நாங்க தான் எல்லாத்துக்கும் இறங்குவோம். அறந்தாங்கியில் யாரையாவது போட்டா விடுவேனா? என்னை மீறி யாரையாவது போட முடியுமா சொல்லுங்க? அறந்தாங்கி விடுங்க. 6 தொகுதியிலும் எவனையாவது போட முடியுமா? இந்த சீட்டுக்கு பர்வேசுடைய கையெழுத்து ஒப்புதல் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? எங்க போய் எங்க முட்டினாலும் இந்த 6 தொகுதிக்கும் நான் தான் சொல்லணும். புரியுதா? முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் சேர்ந்தாரு. அவருக்கும் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தலைவரை பார்த்துட்டு உன் தகுதிக்கு ரூபாய் 10 கோடி சொன்னா கூட நல்லா இருக்கும். செங்கோட்டையின் மூலமா சேர்ந்தாலும் நான் தான் ரெக்கமெண்ட். அதனால் சீட் விஷயம் தான். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை என்கிட்ட வரணும். உங்களை ஈவினிங் கூப்பிடுறேன், வாங்க நேரில் சந்திப்போம். இவ்வாறு அந்த ஆடியோ உரையாடல் முடிகிறது. கூடியது தமிழக சட்டசபை. புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. புதிய எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. முதல்வராக அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். கருப்பையாவுக்கு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்றார். தொடர்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதிய எம்எல்ஏக்களுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். நாளை சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது. அப்போது சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார்கள். இதன் பிறகு கவர்னர் அர்லேக்கர் கொடுத்த கெடுவிற்குள் சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான புதிய அரசுக்கு பெரும்பான்மை இருப்பதை முதல்வர் விஜய் நிரூபிக்க வேண்டும். இதற்கிடையே தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஹார்முஸ் ஜலசந்தி போக்குவரத்துக்கு உதவ போர்க்கப்பலை அனுப்புகிறது பிரிட்டன். ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு உதவும் வகையில் பிரிட்டன் தன் டிராகன் போர்க்கப்பலை பாதுகாப்பு பணிக்காக அனுப்பவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய நாடான ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து கடந்த பிப்ரவரி இறுதியில் போரை துவக்கின. இப்போர் தீவிரமடைந்ததை அடுத்து உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில்
முக்கிய இடம் வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததுடன் சர்வதேச நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வழிவகுத்தது. இதையடுத்து ஈரானின் தலையீடு இல்லாமல் உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கும் திட்டத்தை அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். இதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தன் நாட்டு எல்லைப் பகுதியில் அந்நிய நாட்டு போர்க்கப்பல்கள் நடமாட்டம் இருந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கையை விடுத்தது. இந்நிலையில் சீன எண்ணெய் கப்பல் மற்றும் இந்திய மாலுமிகளை கொண்ட ஒரு சிறிய ரக கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. சீன கப்பலில் இருந்தவர்களுக்கு பாதிப்பில்லை என்றாலும் இந்திய மாலுமிகளுடன் சென்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமியொருவர் பலியானார். இதைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற போக்குவரத்தை மீண்டும் தொடங்கவும் கப்பல்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிராந்திய நாடுகள் திடமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சீனா கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கும் நோக்கில் மேற்காசியாவுக்கு ஒரு போர்க்கப்பலை அனுப்பவுள்ளதாக நேற்று முன்தினம் பிரிட்டன் ராணுவ அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதுகுறித்து பிரிட்டன் ராணுவம் கூறியதாவது, ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க உதவும் சாத்தியமான சர்வதேச பணிக்கு முன்னதாக மேற்காசியாவுக்கு பிரிட்டன் HMS டிராகன் டிஸ்ட்ராயர் போர்கள் அனுப்பப்பட உள்ளது. பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் இணைந்து வழிநடத்த ஒரு பன்னாட்டு கூட்டணியின் ஒரு பகுதியாகவும் சூழல் அனுமதிக்கும் போது ஜலசந்தியை பாதுகாக்க பிரிட்டன் தயாராக இருப்பதையும் இது உறுதி செய்யும். இவ்வாறு கூறினார். முன்னேற்றத்தை விரும்பும் ஒரு புதிய தலைமுறையின் குரல். முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தொழிற்சங்க அமைப்புகள் தலைவர்கள் வாழ்த்து. முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட வாழ்த்து செய்திகளில் கூறியிருப்பதாவது, தெளிவான வளர்ச்சி, வலுவான உள்கட்டமைப்பு, தூய்மையான நிர்வாகம், ஊழலற்ற சூழல் மற்றும் அமைப்புகளில் கூடுதல் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை இளைஞர்களும் நகர்ப்புற வாக்காளர்களும் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. இந்த மக்கள் தீர்ப்பு என்பது வெறும் அரசியல் முடிவு மட்டுமல்ல, இது முன்னேற்றம், வாய்ப்பு மற்றும் பொறுப்புக்கூறலை விரும்பும் ஒரு புதிய தலைமுறையின் குரலாகும். எதிர்காலத்துக்கு தயாராக உள்ள ஒரு புதிய தமிழகத்தை நோக்கிய தேடல் இது. தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வராக பொறுப்பேற்று இருக்கும் ஜோசப் விஜய் தலைமையிலான தவேகவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை ஆட்சி கட்டிலில் யார் அமர்ந்தாலும் அரசியல் வேறுபாடு பார்க்காமல் ஆட்சியாளர்களின் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கும் தலைமை செயலக பணியாளர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அரசின் திட்டங்களை செயல்படுத்த அனைத்து ஒத்துழைப்பையும் நல்குவர். தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழக மாநில தலைவர் சேனா ஜனார்த்தனன் தமிழக அரசின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் மூடப்படுவதால் மாணவர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்பை மெல்ல இழந்து வருகின்றனர். எனவே அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலும் ஒரு தொழிற்கல்வி பாடத்தையாவது கட்டாய பாடமாக தமிழக அரசு அறிவிக்க இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலாளர் GR ரவீந்திரநாத் தமிழகத்தில் பதவியேற்றுள்ள விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு வாழ்த்து. அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதையும், மருத்துவத்துறையில் தற்காலிக ஒப்பந்த முறைகளில் பணிபுரியும் பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் படிப்படியாக பணி நிரந்தரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதையும், ஒப்பந்த முறை பணி நியமனங்களை கைவிடுவதையும் புதிய அரசு பரிசீலித்து நிறைவேற்ற முன்வர வேண்டும். தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க மாநில தலைவர் சு.ஆ. பொன்னுசாமி மறைந்த முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு எண்ணற்ற நடிகர்கள் அரசியலில் களம் கண்டிருந்தும் கடைசியில் திராவிட கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்களாக மட்டுமே மாறிப்போன வரலாற்றை முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சி மாற்றம் காரணமாக தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்யும் அரசு வழக்கறிஞர்கள். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் தங்களது பதவியை தாமாக முன்வந்து ராஜினாமா செய்து வருகின்றனர். அரசுக்கும் நீதித்துறைக்கும் இணைப்பு பாலமாக செயல்படவும், அரசு தரப்பில் நீதிமன்றங்களில் ஆஜராகி வாதிடவும், தமிழக அரசின் பிரதிநிதிகளாக செயல்படவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு சட்ட அதிகாரிகள் நியமிக்கப்படுவது வழக்கம். எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதோ அக்கட்சியின் வழக்கறிஞர்கள் சட்ட அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர், கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள், மாநில அரசு பிளீடர், மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள், கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் சிவில் கிரிமினல் துறைகளுக்கான அரசு வழக்கறிஞர்கள் என 100க்கும் மேற்பட்ட பதவிகளை பிடிக்க சென்னையிலும் மதுரையிலும் வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவும். தற்போது தவேக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் சட்ட அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களது
தங்களது பதவியை ஒருவர் பின் ஒருவராக தாமாக முன்வந்து ராஜினாமா செய்து வருகின்றனர். அதன்படி அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டிருந்த ஜே. ரவீந்திரன், பி. முத்துக்குமார் மற்றும் மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அசன் முகமது ஜின்னா ஆகியோர் தாமாக முன்வந்து தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இவர்கள் தமிழக அரசுக்கு தனித்தனியாக அனுப்பியுள்ள கடிதங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக தங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய தமிழக முன்னாள் முதல்வர் மு. க. ஸ்டாலினுக்கும் தமிழக அரசின் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவரானார் உதயநிதி. தமிழக சட்டசபை திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயநிதி தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றுள்ளார். தேர்தலில் திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் கடந்த 7ஆம் தேதி நடந்தது. இக்கூட்டத்தில் சட்டசபை திமுக தலைவராக உதயநிதி, துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் கே. என். நேரு, கொறடாவாக முன்னாள் அமைச்சர் ஏ. வ. வேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான அறிவிப்பை திமுக தலைமை நேற்று வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி பொறுப்பேற்க உள்ளார். முதல்வர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என இன்றைய தமிழக அரசியல் இளைஞர் தலைமுறையிடம் சென்றுள்ளது. நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி முன்வைத்த 7 கோரிக்கைகள். அது என்ன தெரியுமா? ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதீர்கள், பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி முன்வைத்துள்ளார். தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு தான் இந்த கோரிக்கைகளை பின்பற்றுமாறு தெரிவித்தார். மோடி முன்வைத்த 7 கோரிக்கைகள். சாத்தியமுள்ள இடங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்ய முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதீர்கள். பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறையுங்கள். பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறையுங்கள். ரசாயன உரம் சார்ந்து இருப்பதை குறையுங்கள். இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்கள். வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலாக சுதேசிக்கு மாறுங்கள். ஓராண்டுக்கு வெளிநாட்டு சுற்றுலா தவிருங்கள்.